வார்த்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய நிலையை மாத்தும். நம்ம ரொம்ப உடைஞ்சு போய் இருப்போம்ல, நம்ம உடைஞ்சு போய் இருக்கிற நேரத்துல சில வார்த்தைகள் நமக்கு உத்வேகம் கொடுக்கும், நமக்கு தைரியத்தை கொடுக்கும். சில வார்த்தைகள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த வார்த்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அதுக்கு பிறகு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இந்த வார்த்தை சொன்னா என்ன நடக்கும் என்பது அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தையை யார் சொல்கிறார்களோ, சிரமங்கள் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் யார் சொல்றாங்களோ உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. வ ரஹ்மா, அவனுடைய அருள் பார்வை அவர்கள் மீது விழும். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருட்பார்வை கிடைச்சிட்டா, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு கிடைச்சிட்டா, இவர் பட்டிருக்கிற இந்த கஷ்டம், இந்த நஷ்டம் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு செகண்ட்ல மாத்துறதுக்கு தகுதி உள்ளவர். என்ன முசீபத்து? முசீபத்துல என்ன என்றால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிற போது துஃபிஅ சிராஜு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றி வைத்திருந்த விளக்கு அணைந்து போகுது. விளக்கு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. விளக்கு அணைஞ்ச உடனே ஃபகால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எதிரில் இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபகீல் முஸீபத்துன் ஹிய யா ரசூலல்லாஹ், விளக்கு தானே ஆஃப் ஆச்சு, உயிரா போச்சு, இதுக்கலாமா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும்? முஸீபத்துன் ஹிய, ஒரு முசீபத்து ஏற்பட்டா தானே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும்னு இருக்கு. நீங்க விளக்கு அணைஞ்சதுக்கெல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றீங்களே, முசீபத்துன் ஹிய, இது முசீபத்தா என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், ஆமதான். எதெல்லாம் முசீபத்து தெரியுமா? குல்லு ஷைஇன் யுத்தில் முஃமின ஃபஹுவ முஸீபா, எதுவெல்லாம் ஒரு முஃமினுக்கு வேதனையை தருமோ அதுவெல்லாம் முசீபத்து தான். ஒரு முள்ளு குத்துனா வலிக்குதா? வலிச்சா அது நமக்கு வந்த முசீபத்து. ஒருத்தருடைய பேச்சு நமக்கு மனசுல காயத்தை ஏற்படுத்துதா? அந்த பேச்சு நமக்கு வர்ற முசீபத்து. ஒருத்தருடைய பார்வை நம்மளை மிரள வைக்குதா? நமக்கு ஏற்படுகிற முசீபத்து. எதுவெல்லாம் நமக்கு ஈதா தருகிறதோ, வேதனை தருகிறதோ, கஷ்டப்படுத்துகிறதோ அவை அனைத்தும் முசீபத். எப்பெல்லாம் முசீபத்துக்கு நிகழ்கிறதோ அப்பெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை. அது எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் நிலவையும் நொடிப்பொழுதில் மாற்றி தருகிற சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லம் யகுன் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மா ஃபீ கிதாபினா மினல் இஸ்திர்ஜா வலவ் கான இன்தஹு லமா கால மா அஸஃபா அலா யூசுப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 12 பிள்ளைகளில் யூசுஃபை தொலைத்து விட்டு விளையாட போறோன்னு கூட்டு போய் அவங்கள கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூட்டம் தூக்கிட்டு போய் அவங்க போய் வளர்ந்து சிறை காலத்தை அனுபவித்து மன்னனாகி இவ்வளவு நடந்து கடைசி காலத்துலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு பார்வையெல்லாம் இழந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த சட்டையை போட்டு அதனால் பார்வை கிடைத்து பிறகு கடைசி காலத்துலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இது குர்ஆன் சொல்கிற வரலாறு. இந்த குர்ஆன் சொல்கிற வரலாறுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். 12வது சூராவுடைய 84வது ஆயத்தில், யா அஸஃபா யா யூசுப், யூசுஃபின் மீது எனக்கு உண்டான கை சேதமே, யூசுஃபை நான் இழந்துட்டனே, யூசுஃப் இல்லாம நான் இருக்கிறேனே, யூசுஃப் இல்லாம நான் கஷ்டப்படுகிறேனே என்கிறதற்கு அவங்க யூஸ் பண்ண வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், யா அஸஃபா, எனக்கு வந்த இளவேன்னு சொல்லுவோம்ல, எனக்கு வந்த முசீபத்தே, எனக்கு வந்த கஷ்டமே, எனக்கு வந்த கை சேதமே என்ற வார்த்தையைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாங்க. ஏன் தெரியுமா? லம் யகுன் இந்த யாக்கூப் மாஃபி கிதாபினா மினல் இஸ்திர்ஜா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை உம்மத்தே முஹம்மதியாவான நமக்கு மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரத்யேகமாக தந்திருக்கிற வார்த்தை. இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கல,
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த வார்த்தை இல்ல. வார்த்தை இருந்திருந்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி இருக்கலாம். அவங்களுடைய முசீபத்து மிக விரைவில் நீங்கி போயிருக்கலாம். நீண்ட காலத்திற்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகுதான் தொலைத்த மகன் திரும்ப கிடைக்கிறான். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற வார்த்தை எவ்வளவு உயர்தரமானது என்றால் நொடிப்பொழுதில் நம்முடைய கஷ்டத்தை மாற்றுவதற்கு சக்தி கிடைத்தது. யார் இப்படி சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள், அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். அவ்வளவு உயர்தரமான வார்த்தையை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத் தந்தார்.